வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்களின் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பது மருத்துவ செலவுகளை குறிக்கிறது. மற்ற குடும்ப செலவுகளும் கூட சற்று அதிகமாகத்தான் இருக்கும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் முயற்சியும் தேவைப்படும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கடினமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத வாக்குவாதமும் மனக்கசப்பும் கருத்து வேற்றுமையும் ஏற்படும். வருமானத்தை விட செலவுகளே அதிக அளவில் இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகாது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறிய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பை ஏற்படுத்தும். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பது சற்று கடினமாக இருக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனாலும் அதில் பரிபூரண திருப்தி இருக்காது என கிரக நிலைகள் சொல்கின்றன. தொழில் வியாபாரம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் லாபம் மட்டும் அளவோடு தான் கிடைக்கும். சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு கடும் போட்டி நிலவும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையும். சக கூட்டாளிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அது கவலையை அளிக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகும். அதன் காரணமாக நிதி பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க நேரிடும். விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுதல் உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். புதிய முதலீடுகளையும் தற்போதைக்கு தவிர்த்தல் நலம் பயக்கும். நிச்சயமாக கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. ஆதலால் கைப்பணத்தை எண்ணி செலவழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிதி பற்றாக்குறையை சந்திக்க வேண்டும்.